என் அன்பு குழந்தையே, 5 வருடங்களாக உன்னை ஆட்டி படைத்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வினை இன்று உன் பிரத்யங்கரா நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நல்ல நேரம் வந்துவிட்ட உனக்கு நல்ல தீர்வினை கொண்டு வந்த இந்த பிரத்யங்கராவை நீ அலட்சியம் செய்து இந்த வாக்கினை கேட்காமல் சென்று விடாதே. அம்மா என்ன சொல்லிவிடப் போகின்றாள், அம்மா நமக்கு எதை கொடுத்து விடப் போகின்றாள் என்று மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் என்னை விட்டு என் பிள்ளை நீ சென்று விடாதே. இந்த பிரத்யங்கரா காரணமில்லாமல் உனக்கு எதையும் சொல்வதில்லை என்பதனை நீ புரிந்திருந்தால் நிச்சயமாக இன்று உன் பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைத்துவிடும். உன் வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு அங்கே நல்லபடியாக வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்த ஒரு சிலரை நீ அடையாளமும் காணப்போகின்றாய். என் பிள்ளையே, எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்ல நேரம் வருமல்லவா? கெட்ட நேரம் என்ற ஒன்று இருப்பது உறுதி என்றால் நல்ல நேரம் என்ற ஒன்று இருப்பதும் உறுதிதானே. அந்த நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்நோக்கி நின்று விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் உன் மனதிற்கு மிக பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் என்றால் யாருக்குத்தான் மனதில் சந்தோஷம் வந்துவிடாது? எல்லோருடைய எண்ணங்களையும் சரியாக்கி இந்த வாழ்க்கை ஒரு விஷயத்தை கொடுக்கும் என்றால் அது என் பிள்ளை உனக்கான சந்தோஷம் மட்டும்தான். இன்று உனக்கிருக்கின்ற கஷ்டங்கள் இன்றோ நேற்றோ வந்ததில்லை. பல வருடங்களாக உன்னை இந்த பிரச்சனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து வெளிவருவதற்கான எந்த வழியும் கண்டுபிடிக்க முடியாமல் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கின்றாய். பிரச்சனைகள் என்பது அறியாமல் செய்த தவறுகளால் உன்னை பின்தொடர்ந்து வந்தது. அறியாத நேரத்தில் செய்த விஷயங்கள் இன்று உன் வாழ்க்கையில் உன்னை மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாக்கி இருக்கின்றது. இனிமேலாவது இந்த பிரச்சனையிலிருந்து நாம் மீண்டு வரலாம் என்று நினைக்கும் பொழுது அந்த பிரச்சனை அப்படியே இருக்கின்றது. புதிய பிரச்சனைகள் புதிதாக வருகின்றது. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் வாழ்க்கையில் புதிதாக வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்ததனால் என் பிள்ளைக்கு எதிலிருந்தும் மீண்டு வர முடியாமல் மனது மிகவும் சோதனைகளை சந்தித்து விட்டது. என் பிள்ளையே, இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு இதற்கான தீர்வினை தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்ட பிறகு உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் ஏதோ ஒரு சிறு அமைதியாவது கிடைத்திருக்கும் அல்லவா? உன் மனதிற்குள் சிறு சந்தோஷம் வந்து விட்டதல்லவா? இந்த சிறு சந்தோஷத்தை பற்றி கொண்டு என் பிள்ளை நீ இந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவந்து விட வேண்டும். என் தங்கமே, இத்தனை ஆண்டு காலமாக ஒரே பிரச்சனையில் நீ தவித்து கொண்டு வருகின்றாயே, இதையெல்லாம் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக என் பிள்ளையின் மனது படுகின்ற பாட்டினை கண்டு எல்லோரும் வேதனையா பட்டிருப்பார்கள். நிச்சயமாக கிடையாது. உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னுடைய இந்த கஷ்டத்தை கண்டு சந்தோஷம்தான் அடைந்திருப்பார்கள். என் பிள்ளையே, இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான மிக பெரிய தீர்வினை என் பிள்ளை நீ பெற்றுவிட வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றது. ஏனென்றால் நான் உனக்கு இதனை இப்பொழுது தந்துவிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த பிரத்யங்கரா அத்தனை சாதாரணமாகவெல்லாம் உன்னிடத்தில் இது போன்ற வாக்குகளை தந்து விடுவது கிடையாது. நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒரு வகையில் மிக பெரிய உதவியினை செய்துவிட வேண்டும் என்றுதான் அம்மா இந்த வாக்கினை உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு முறையும் நீ ஒவ்வொரு விதமான கஷ்டத்தில் தவிக்கும் பொழுதெல்லாம் அதை உனக்கு தீர்த்து கொடுக்க இந்த அம்மா ஓடி வந்திருக்கின்றேன் அல்லவா? அதுபோலத்தான் இன்றும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த பிரச்சனை, அதுவும்
நீண்ட காலமாக உன்னை ஆட்டி படைத்த இந்த பிரச்சனைக்கான தீர்வினை கொண்டு வருகின்றேன். என் பிள்ளையே, பிரச்சனை தீர்வதற்கு முன்பாக முதலில் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்திவிட்டு இந்த தாயானவள் என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். அப்படி அமைதிப்படுத்துவதற்கு என் குழந்தை நீ என்ன செய்ய வேண்டும்? ஒரு நொடி உன் கண்களை மூடிக்கொண்டு உன் பிரத்யங்கரா என் வாக்கினை நீ கேட்க வேண்டும். இந்த பிரச்சனை இத்தனை காலமாக உன்னை ஆட்டி படைத்திருக்கிறது என்றால் இந்த பிரச்சனைக்கு பின்னால் இருந்த காரணம் என்ன? இந்த பிரச்சனையை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தது யார்? இப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையை காலம் முழுவதும் நீ இழுத்து கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனையை உன் வாழ்க்கையில் உனக்கு நினைவுபடுத்தியது யார்? என் பிள்ளையே, இதற்கு முடிவே இல்லை என்று நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்த இத்தனை கஷ்டங்களுக்கும் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை உனக்குள் பதிய வைத்து விட்டது. நமக்கு கஷ்டங்கள் இருக்கின்றது, நமக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது என்று ஒரு விஷயத்தை உன்னுடைய மனது உனக்குள் பதிய வைத்து விட்டது. என் பிள்ளை, நீயோ இதனை என்றோ ஏற்றுக்கொள்ளாமல் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதையெல்லாம் நான் தூக்கி சுமக்கவா என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அன்றே உனக்கு இந்த பிரச்சனை காணாமல் போயிருக்கும். என் பிள்ளையே, இத்தனை காலமும் இழுத்து கொண்டு வந்து விட்டாய். இனிமேல் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வினை அம்மா கொடுக்கப் போகிறாள் என்று தானே யோசிக்கின்றாய்? என் தங்கமே, நான் கொடுக்கப் போகின்ற தீர்வு என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டமே இல்லை என்பதைத்தான் உனக்கு உணர்த்த அம்மா வந்திருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா சொல்வதனை நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திற்கு பின்னாலும் யார் எல்லாம் உனக்கு ஓடோடி வந்து உதவி செய்தார்கள் என்று ஒரு நொடி சிந்தித்து பார்த்தாயா? யாருமே அந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த உதவிகளையுமே செய்யவில்லையே. எல்லோருமே நீ கஷ்டத்தில் இருப்பதை வேடிக்கை தானே பார்த்து கொண்டிருந்தார்கள். இதற்கு மேலும் இந்த கஷ்டத்தை நீ தூக்கி சுமக்கத்தான் வேண்டுமா? ஒரு நொடி என் பிள்ளை நீ சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக உனக்கு புரியும், இத்தனை காலமும் எத்தனை பெரிய தவறை நீ செய்து கொண்டிருந்தாய் என்று. இப்பொழுதும் அம்மா உனக்கு சொல்வது, பிரச்சனைகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது என்றால் உடனே துவண்டு போய்விடாதே. உடனே வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டதாக எண்ணி விடாதே. எல்லாவற்றையும் எதிர்கொண்டு என் பிள்ளை நீ வெற்றி பெறத்தான் துடிக்க வேண்டுமே தவிர அந்த கஷ்டத்தில் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாலோ, மற்றவர்களுக்கு அதனை நீ உணர்த்தி விட்டாலோ இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் வேதனைகளை கொடுத்து கொண்டு செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் இதுதானே உன் வாழ்க்கையில் நடந்தது. மற்றவர்களால் நீ அனுபவித்த வேதனைகள் இந்த கஷ்டத்தை விட உனக்கு அதிகமாக இருந்ததல்லவா? அடுத்தவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளும் பேசுகின்ற விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு ரணமாக்கி இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயல்லவா? என் பிள்ளையே, இனிமேலாவது இவை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்கு தருகின்ற இந்த வாக்கானது உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டும். இனி ஒரு நாளும் நான் இந்த கஷ்டத்தை சந்திக்க மாட்டேன் என்று நீ நினைக்க வேண்டும். அம்மா 5 வருடங்கள் என்ன 50 வருடங்கள் ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையினாலும் என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்று என் பிள்ளை நீ தெளிவாக சொல்ல வேண்டும். நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு நீ நினைத்தது போல மன மகிழ்ச்சியை கொடுக்கும், மன நிம்மதியை உனக்கு கொடுக்கும். என்றுமே உன்னை சூழ்ந்திருக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கானது என்பதனை உனக்கு புரிய வைக்கும்.
இனியும் சோதனைகளில் துவண்டு விழாமல் இந்த பிரத்யங்கராவின் துணையை கொண்டு வெளியில் வா. என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.